டாக்டர் சாந்தகுமார் வழங்கும் இயேசு ஜெயம் தருகிறார் ஊழியங்களின் ஜெயதொனி. இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு ஜெயம் தருகிறார் ஊழியத்தின் சார்பாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்தின் பின்பகுதி. அப்போஸ்தலர் 10:38. அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராயும் சுற்றித் திரிந்தார். இதில் அவர் என்பது யாரை குறிக்கிறது என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இதன் முதல் பகுதியை வாசிக்கும்போது எழுதப்பட்டிருக்க நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்று. அவ்வாறு அபிஷேகம் பண்ணப்பட்ட காரணத்தினால் அவர் பிசாசுகளை துரத்தவும் அற்புத அதிசயம் செய்யவும் அவரால் முடிந்தது. சில நேரங்கள் கேட்கலாம், அவர் இயேசு கிறிஸ்து, அதனால் அவர் பிசாசை துரத்தினார், அற்புதங்கள் செய்தார், குணமாக்கினார் என்று சொல்லலாம். ஆனால் நாம் அதே போல் அற்புதங்கள் செய்ய வேண்டுமென்றால் நாம் ஆவியினாலும் வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு ஆவியினாலும் வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கும் போது இதில் குறிப்பிட்டபடி நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் நாம் சுற்றித் திரியலாம். இங்கே நன்மை செய்கிறது என்றால் என்ன அர்த்தம்? சில பேர் சொல்லலாம் பொருள் கொடுப்பதென்று, சில பேர் சொல்லலாம் அவருடைய சொத்துக்களை கொடுப்பதென்று, சில பேர் சொல்லலாம் நான் பணத்தை கொடுக்கிறேன்னு சொல்லலாம், அல்லது அவருக்கு ஏதாவது நான் வசதி செய்து கொடுத்தேன்னு சொல்லலாம். இதெல்லாம் நான் செய்த நன்மை என்று சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் நன்மையா என்று கேட்கும்போது ஒரு நடந்த நிகழ்ச்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு முறை ஒரு அரசர் தன்னுடைய நாட்டை சுற்றி பார்க்க கிளம்பினார். அதுவும் எல்லை ஓரமாக சென்று தன்னுடைய பாதுகாப்பை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. ஆகவே அவர் எல்லை ஓரமாக ஒரு பாதை இருந்தால் அந்த பாதையில் நடந்து தேரில் ஏறி சென்றார். அவரோடு அவருடைய சேவர்களும் சென்று கொண்டிருந்தார்கள். அவ்வாறு சென்று கொண்டிருக்கும்போது அண்டை நாட்டு அரசரும் அந்த எல்லையின் ஓரமாகவே அவர் வர வேண்டிய சூழ்நிலை, இருவரும் நேருக்கு நேர் வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. வந்தவுடன் ஒருவரை ஒருவர் யார் முன்னே செல்வதென்ற கேள்வி வந்தது. ஆகவே ஒரு அரசனுடைய சேவர்கள் சொன்னார்கள், இதோ நாங்கள் முன்னாடி செல்வோம் என்று சொன்னார்கள், நீங்கள் வழிவிடுங்கள் என்று. அவர் சொன்னார், நாங்கள் முன்னாடி செல்வோம், நீங்கள் வழிவிடுங்கள் என்று. உடனே அவர் சொன்னார், இல்லை இல்லை, எங்கள் அரசர் நீதியும் நேர்மையுமானவர், அவர் சிறந்த வீரர், ஆகவே நாங்கள் தான் முன்னே செல்ல வேண்டும் என்று. உடனே அந்த அரசு சொன்னார், எங்கள் அரசர் நீதியும் நேர்மையுமானவர், சிறந்த வீரர், அவர் நாங்கள் முன்னே செல்ல வேண்டும் என்று. உடனே அவர் சொன்னார், இல்லை இல்லை, இதோ பாருங்கள், நாங்கள் இவ்வளோ பெரிய அரசு, இந்த நாடு இவ்வளோ பெரிய நாடு, இந்த அளவுக்கு உள்ளது என்று சொன்னார். உடனே அந்த அரசு சொன்னார், எங்கள் நாடு பெரியது, அதுவும் இந்த அளவு தான், அவை இரண்டும் சமமாக இருக்குது, ஆகவே ஒருவருக்கு நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டியதில்லை என்று பேசினார்கள். அடுத்து சொன்னார்கள், நாங்கள் இவ்வளோ படித்திருக்கோம், ஆகவே நாங்கள் முன்னாடி செல்வோம்னு சொன்னார். உடனே அவர் சொன்னார், நாங்களும் இதை படித்திருக்கிறோம் என்று, நாங்களும் உங்களை ஒருத்தவராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். சரி, அப்படின்னா ஒன்று பண்ணலாம், இதில் வயதில் அதிகம் யாரோ அவருக்கு நீங்கள் வழி விடலாம் சொல்லி, எங்கள் அரசர் இவ்வளோ வயதானவர், ஆகவே அவர் தான் முன்னே செல்ல வேண்டும். ஆனால் நடந்த பரிதாபம் என்றால் எதிர் அரசரும் அதே வயதாக இருந்தார், அவர் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இப்போது யார் முன்னே செல்வது, எப்படி இடம் கொடுப்பது, சரி குணத்தை பார்க்கலாம் என்று சொல்லி அவர் என்ன செய்தார்கள், எங்கள் அரசர் நல்லவருக்கு நல்லவர், கெட்டவர் கெட்டவர், ஆகவே இங்கே வழிவிடுங்க என்றார். ஆனால் அந்த அரசர் சொன்னார், அதனுடைய அரசருடைய சேவர்கள் சொன்னார்கள், எங்கள் அரசர் அப்படி அல்ல, நல்லவருக்கு நல்லவர், கெட்டவருக்கும் நல்லவர் என்றால் கெட்டவருக்கு நல்லவராயிருந்து அவர்களை திருத்தி அவர்களையும் வழி நடத்துவார் என்று சொன்னவுடன் மாற்று அரசருக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. கெட்டவரையும் ஒரு நல்லவராக்கிறாரே, ஆகவே அவர் சேவர்கள் எல்லா தலைவரையும் கூப்பிட்டு முதல்ல அவருக்கு வழிவிடுங்க, நம்ம படையெல்லாம் பின்னாடி போக சொல்லுங்கள், அவர் இவ்வளோ பாருங்கள் கெட்டவரையும் நல்லவராக்கிறாரே, இதுதான் நன்மை என்று சொல்லி. நன்மை என்றால் என்ன? நன்மையை எதிர்பார்த்து நன்மை செய்வர்கள் செய்வதல்ல, தீமை செய்வர்களுக்கு நன்மை செய்வது தான் நன்மை. நன்மை என்றால் பொருள் கொடுப்பதல்ல, செல்வத்தை கொடுப்பதல்ல, ஒரு வீட்டை கொடுப்பதல்ல, ஆசையை கொடுப்பதல்ல. தீமை செய்திருந்த போது, கெடுதல் செய்திருந்த போதும் மீண்டுமாக அவர்கள் எதையுமே எதிர்பார்க்காமல் செய்கிற காரியம்தான் நன்மை. இந்த நன்மைகளை நாம் பல வகையில் பார்க்கலாம். முதலாவது உள்ளான மனிதன் ரீதியில் பார்க்கலாம், இரண்டாவது உலக வாழ்வில் பார்க்கலாம், மூன்றாவது சமூக வாழ்வில் பார்க்கலாம், குடும்ப வாழ்வில் பார்க்கலாம், திருச்சபை வாழ்வில் பார்க்கலாம், இன்னும் உலகத்தில் ஒவ்வொரு காரியங்களும் நாம் இந்த நன்மையை எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். இந்த நன்மையை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் என்றால்
மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்ய முடியும். ஏனென்றால் நாம் நன்மை செய்யும்போது தான் மற்றவர்களும் நன்மை செய்வதாக மாறுவார்கள். அது மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது தீமை செய்வர்களை நன்மையால் வெல்ல சொல்கிறது. ஆகவே நாம் நன்மை செய்ய வேண்டும், ஒவ்வொரு வகையிலும் நன்மை செய்ய வேண்டும். முதலாவது, நாம் எவ்வாறு உள்ளார்ந்த மனிதனை நாம் நன்மையை நிரப்ப வேண்டும் என்று பார்ப்போமானால், சில பேர் சொல்வார்கள், நான் பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, ஆகவே நான் எல்லாமே நன்மையாக செய்திருக்கிறேன், என் உள்ளார்ந்த மனிதன் பற்றி எனக்கு கவலை இல்லை என்று சொல்லலாம். ஆனால் அவ்வாறு அல்ல. உள்ளார்ந்த மனிதன் நன்மை செய்வனாக ஆக வேண்டுமென்றால் அவர் முதலாவது மனம் திரும்ப வேண்டும், பாவத்தை அறிக்கை பண்ணியிருக்க வேண்டும், அந்த பாவத்தை மன்னிக்கிற ஒருவரை அவர் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு ஏற்றுக்கொண்டால்தான் உள்ளார்ந்த மனிதன் அவன் நன்மை செய்வனாக இருக்க முடியும். இல்லை என்றால் அவன் உள்ளார்ந்த மனிதனும் நன்மை செய்யாதவனாக, தீமை செய்கிறவனாக, கேடுகளை நினைக்கிறவனாக, பல தீய எண்ணங்களை கொண்டவராக இருக்க முடியும். ஆக உள்ளார்ந்த மனிதனை எவ்வாறு அவன் நன்மை செய்வாக மாற்ற முடியும்? இதை தான் வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. வருத்தப்பட்டு பாரம் என்றால் என்ன? சில பேர் நினைக்கலாம், அவர்கள் நிறைய பணம் வைத்திருக்கேன், பொருள் வைத்திருக்கேன் என்று. அந்த பொருள் பணம் எந்த வகையில் வந்தது, எவ்வாறு சேகரித்தார்கள், எப்படி வந்தது என்று பார்க்கும்போது தான் அவருக்குள்ளே வருத்தம் வரும். அதான் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்கள் என்றால் அவர்கள் தவறான முறையில் செய்த காரியங்களால் வந்த பணம், தவறான வழியில் வந்த பணம், பல காரியங்களை அவர்கள் ஏமாற்றி வாங்கிய பணம், இதை போன்ற பலவற்றை மட்டுமல்ல, பல காரியங்களால் பல தவறுகளை செய்து அவர் உள்ளமெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம், பல பாவங்கள் மனதில் இருக்கலாம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி என்ன செய்யலாம்? முதலாவது நீங்கள் யாரிடம் வர வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வர வேண்டும். நாம் செய்கின்ற முதல் காரியம் அவர் நோக்கி பார்க்க வேண்டும். அவர் சொல்கிறார், என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று. உங்கள் பாவங்களை அறிக்கையிடும் போது, உங்களுடைய குற்றம் குறைகளை அறிக்கையிடும் போது அவர் இளைப்பாறுதலை தருகிறார். அந்த இளைப்பாறுதல் என்ற என்ன? கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய குற்றங்களுக்காக, நம்முடைய குறைகளுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக இரத்தம் சிந்தி மரித்து ரட்சிப்பு என்ற ஒன்றை நமக்கு கொடுத்தாரே, அதுதான் நமக்குள்ள இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும் போது தான் நான் நன்மை செய்வர்களாக இருக்க முடியும். இல்லை, நான் நன்மை செய்ய இயலாது. அவரிடம் இருக்கிற பாவங்கள், அவருடைய அக்கிரமங்கள், அவரிடம் இருக்கிற எல்லா தீய காரியங்கள், தீயவற்றை தான் செய்ய தோன்றுமே ஒழிய நன்மை செய்ய முடியாது. ஆகவே உள்ளார்ந்த மனிதன் முதலாவது அவர்கள் நன்மை செய்வராய் மாற வேண்டுமென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆவியில் நிரம்ப வேண்டும். அவ்வாறு அவர் நிரம்பினார்கள் என்றால் நிச்சயம் நன்மை செய்வர்களாக இருப்பார்கள். ஆகவே உள்ளார்ந்த மனிதனை மாற்றுவது யார்? அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரை தவிர வேறு வழியே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அந்த இயேசு கிறிஸ்து என்று வேறு யாராலும் அந்த உள்ளார்ந்த மனிதனை மாற்ற முடியாது, அந்த பாவத்தை நீக்க முடியாது. அந்த பாவத்தை ஒரே ஒருவர் அவருடைய இரத்தத்தால் நீக்க முடியும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான். அதுதான் 1 யோவான் 1:7 சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்கிறது. இந்த சூழ்நிலையில் உள்ளார்ந்த மனிதன் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுவாரானால் அவர் நன்மை செய்வராக இருக்க முடியும். அடுத்து நாம் பார்க்க வேண்டியது, குடும்ப வாழ்வில் அல்லது உலக வாழ்வில் நாம் எவ்வாறு நன்மை செய்ய முடியும் என்று. உலக வாழ்வில் நாம் நன்மை செய்வர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு உலக வாழ்வில் நன்மையாக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒருவருக்கொருவர் நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஒரு நடந்த காரியம் சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு அரசு அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருந்தேன். ஒரு மாதாந்திர ஆய்வு கூட்டம் நடைபெறும். ஒரு நாள் அவ்வாறு நடந்தபோது இரவு நேரம் ஆகிவிட்டது. திடீர்னு மழையும் வந்துவிட்டது. எல்லாரும் அவர்கள் வீட்டுக்கு சில ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஆய்வு நடத்திய அந்த ஆய்வு அதிகாரிக்கோ எங்கே எவ்வாறு செல்வது தெரியவில்லை. என்னிடம் மட்டுமே வாகனம் இருந்தது. சரி என்று சொல்லி நான் தூரமாக இருந்தாலும் சரி பரவாயில்லைன்னு சொல்லி அவரை அழைச்சி சென்று போனேன். கொண்டு போய் விட்டுட்டு மறுபடியும் வரும்போது அவர் ஆய்விற்கில் இருந்தார். இதோ இந்த அதிகாரியிடம் நிறைய பணம் இருக்கும் போல இருக்குது, எவ்வளோ தூரம் இருந்தது, அவருடைய வாகனத்தை கொண்டு வந்து என் வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போனார் என்று சொல்லி மீண்டும் என்னுடைய அலுவலக ஆய்வு செய்ய எழுதி வைத்திருந்தார். மறுபடியும் அவரே வந்து ஆய்வு செய்து வேண்டுமென்றே பல காரியங்களை எழுதியிருந்தார். ஆனால் நான் அதற்கும் கவலைப்படாமல், நீங்கள் எது வேணாலும் எழுதுங்கள் என்று சொல்லிவிட்டு அவரே உடனே சென்று மீண்டும் அவரை அனுப்பி வைத்தேன்.
இதனால் நாம் என்ன செய்ய புரிந்து கொள்ளலாம் என்றால், உலக வாழ்க்கையில் உலக வாழ்வில் சில நன்மைகள் நாம் செய்யும்போது துன்பங்கள் வரும். அவ்வாறு துன்பங்கள் வரும்போது நாம் அதற்காக பயப்படக்கூடாது. உலக வாழ்வில் நன்மைகள் வரும்போது நெருக்கப்படுவோம். ஆகவே தான் அந்த நெருக்கம் வரும்போது நாம் செய்ய வேண்டியது, நன்மை செய்யும்போது தீமைகள் வந்தால் அதையும் பொருட்படுத்தாமல் நாம் நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். உலக பிரகாரமாக பார்க்கும்போது இன்றைய நாம் செய்கிற ஒரு காரியங்கள் என்னவென்றால், அது ஒவ்வொரு வகையிலும் நாம் நொறுக்கப்படுவர்களாக இருப்போம். இதை தான் வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். சங்கீதம் 119:71, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். சமூக வாழ்வில் தீங்கு வந்தாலும் அல்லது கெடுதல் வந்தாலும் நாம் நன்மை செய்ய வேண்டும். உலக பிரகமான காரியங்களில் நன்மையும் வரலாம், சில தீமை வரலாம். நான் அலுவலகத்தில் நடந்த காரியத்தை சொன்னேன். அவருக்கு நன்மை செய்ய போனால் அவர் உபத்திரவமாக பல காரியங்கள் செய்தார். ஆனாலும் நாம் விட்டுவிடக்கூடாது, நன்மை செய்ய வேண்டும். அதான் சில நாட்கள் பிறகு அவர் சொன்னாராம், நான் இவ்வளோ செஞ்சேன், ஆனால் அவன் கிறிஸ்டியனுங்கிறத நிரூபித்துட்டான், அவன் எதுவுமே சொல்லலை என்று சொன்னாராம். ஆனால் நான் கர்த்தரோடு இருப்பதால், கர்த்தரினோடு இருப்பதால், என்ன உபத்திரவம் வந்தாலும் சரி, என்ன பாடுகள் வந்தாலும் சரி, நாம் நன்மை செய்வதில் குறைவே கூடாது. அதே போல் குடும்ப வாழ்க்கை கூட நாம் பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 5:4, விதவை ஆனவருக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் அவர் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள கடவார்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமாயிருக்கிறது என்று. முதலாவது நாம் உள்ளான மனிதன், உலக பிரகாரமான நன்மை. மூன்றாவது குடும்பத்தில் நன்மை. குடும்பத்தில் யாராவது விதைகள் இருந்தால் அவருடைய குழந்தைகள் நாம் நன்மை செய்ய வேண்டும். அதாவது குடும்பத்தில் உள்ளவரை நாம் விசாரிக்க வேண்டும், அவருக்கு வேண்டிய நன்மைகள் செய்ய வேண்டும். அவ்வாறு நன்மை செய்தால் வேதம் சொல்லுகிறது, அது நமக்கு நன்மை மட்டுமல்ல, தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது என்று சொல்கிறது. நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்றால் குடும்பத்தில் நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். நான்காவதாக நாம் செய்ய வேண்டியது, திருச்சபையில் நாம் செய்ய வேண்டிய நன்மைகள். ஏசாயா 1:17 சொல்வது போல, நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவின் வழக்கையும் விசாரியுங்கள் என்று. சில பேர் சடங்குக்காக, சம்பிரதாயத்திற்காக திருச்சபைக்கு செல்வார்கள். அது ஒரு வழக்கங்க, அது ஒரு பழக்கம். நான் சின்ன குழந்தை அப்படி போகிறேன்னு சொல்வார்கள். அதற்காக போகக்கூடாது. ஆனால் அந்த இடத்துல இருக்கும்போது வேதம் சொல்வது போல நன்மை செய்ய படிக்க வேண்டும். இதோ அந்த விசுவாசியாக வந்திருக்கலாம், அருகில் உட்கார்ந்துருக்கலாம், அவரிடம் என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டும். சில நேரங்கள் விசாரிக்கும் போது நம்ம ஏமாந்து போவதும் உண்டு. அவர் தவறான காரியங்கள் செய்து கொண்டு நம்மிடம் நன்மை பெறுவார்கள். ஆனால் கர்த்தர் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தி கொண்டு நாம் அவருக்கு நன்மை செய்ய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 4:17, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தோம், அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும் என்று. ஆகவே இதை பார்க்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தீர்கள் என்றால் மற்றவர்கள் நன்மை செய்ய நீங்கள் பழகுங்கள். இல்லை என்றால் அது பாவமாக முடிந்துவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ரோமர் 12:21 சொல்வது போல, தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு என்று சொல்வது போல் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், யார் தீங்கு செய்தாலும் நாம் நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். நன்மை செய்யும்போது கர்த்தர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிக்க தேவனாக இருக்கிறார். எப்போதும் நன்மை செய்வோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள எங்கள் பிதாவே, இன்று நீர் பேசிய அந்த வார்த்தைகள் நாங்கள் கேட்டு, இதை கேட்டவர் ஒருவரும் மற்றொரு நன்மை செய்வர்களாக, சில நேரங்கள் உபத்திரவப்பட்டாலும் நெருக்கப்பட்டாலும் பாடுபட்டாலும் அவர் எந்த வகையிலாவது மற்றொரு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் வரட்டும்பா. இப்பொழுது கூட யாராவது உதவி செய்ய வேண்டும் என்றால் அது உண்மையாக இருந்தால் அதை நன்மை செய்கின்ற மனப்பான்மை அவர்களுக்கு தாரும். அது மட்டுமல்ல, அவர்களோடு நீ இடைப்படுப்பா. இதோடு எனக்கு நன்மை செய்ய திராணி இருந்தது, ஆனால் செய்ய முடியவில்லை என்று வருந்தும்போது அவர்களை மன்னியும். இந்த நாள் கூட இதோ இதை பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். குறிப்பாக அவர்களுடைய நன்மை செய்ய இருக்கும்போது அது செய்யாமல் அதை மன்னித்து அவர்களுடைய தேவைகளை நீ சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. அவர் வேண்டுதல்களை நீர் இப்போதே கேட்டு ஆஸ்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல, வியாதியஸ்தர்களை, சுகமில்லாமல் இருக்கிறவர்களை இப்போது உங்களுடைய வல்லமையால் சுகமாக்கும். அப்போஸ்தலர் 10:38 சொன்னது போல, இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் திரிந்தார், சுற்றி திரிந்தார் நாம் பார்க்கோமே. அதே வல்லமை இப்போ அவர் மீது இறங்கட்டும். எல்லாம் சுகம் பெறட்டும்பா. இப்பொழுது பிசாசின் பிடிகள் எல்லாம் விடுதலை ஆகட்டும். அது மட்டுமல்ல, இப்பொழுது யார் யார் எந்தெந்த ஆசீர்வாதத்திற்கு, விடுதலைக்காக, சுகத்திற்காக நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை நீர் இப்போ ஆசீர்வதிக்க வேண்டுமாய், அவர் விடுதலையாக்க வேண்டுமாய், அவர் சுகம் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போதே ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். இயேசு கிறிஸ்து மூலம் எங்கள் பிதாவே, ஆமேன். God bless you.